அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா அம்பர்லா சுடிதார் பார்க்கலாம். அம்பர்லா சுடிதாருக்கு வந்து நான் 3 மீட்டர் துணி எடுத்துருக்கேன். இது லைனிங், இது வந்து மெயின் பீஸு. இந்த எப்படி அளவு எடுக்கலாம், அந்த அளவு எடுத்து எப்படி வந்து கட் பண்ணி தைக்கலான்றதை நான் சொல்கிறேன். நான் சுடிதார் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, முன்பக்கம் பின்பக்கம் ஒன்றா தான் போட்டு கட் பண்ணுவேன். அதே மெத்தட்லேயே இதையும் சொல்லித்தரேன். வாங்க எப்படி அளவு எடுக்கலாம், எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாடி உயரம் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இந்த இடுப்பு வரைக்கும் வந்து 14 இன்ச்சு. மார்பு சுற்றளவு வந்து எங்களுக்கு 36 இன்ச்சு வருது. இல்லை டைட் ஃபிட்டிங்காக 36 இன்ச்சு. கை நீளம் 10 இன்ச்சு அந்த ஷோல்டர்லேருந்து வைக்கணும். கை சுற்றளவு 11 இன்ச்சு. இது மாதிரி அளவு எடுத்துக்கணும். பாவாடியோடைய உயரம் வந்து நம்ம பாடியினுடைய உயரம் இடத்துலையே அங்கேருந்து வைக்கணும். அங்கேருந்து எடுக்க சொல்ல 28 இன்ச்சு. 28 இன்ச்சு வருது. அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அளவு வந்து இப்படி தான் எழுதிக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டு மார்பு சுற்றளவு வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம். 4ஆக பிரிச்சுட்டா 36 வருது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வந்து 4ஆக பிரித்தா 9 கூட வந்து 2 இன்ச்சு வந்து தையலுடைய அளவுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 11 இன்ச்சு வச்சு நம்ம மடித்து போட்டு கட் பண்ணலாம். 11 இன்ச்சு கரெக்டாக வருது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் செக் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு வச்சு துணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 11 இன்ச்சு வச்சு செக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக 11 இன்ச்சு வருது. இப்போ இது வந்து நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த பீஸ் அப்படியே இருக்கும். நான் அப்படியே மடித்து போடுறேன். மடித்து போட்டுட்டு பாடியினுடைய உயரம் வந்து 14 இன்ச்சு. நம்ம தையலுக்காக சேர்த்து 15 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 15 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அளவு வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். நார்மலாக எல்லாருடைய சுடிதாருக்குமே 2.25 இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது. ஷோல்டருடைய அளவு வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். தச்சுட்டு பிறகு பார்த்தா 3 இன்ச்சு தான் வரும். தையல் அளவுக்கு சேர்த்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். கையின் ஆம்கோல் அளவு வந்து நான் எப்போவுமே கை சுற்றளவில் பாதி தான் எடுப்பேன். கையினுடைய சுற்றளவு 10 வருது. கையின் சுற்றளவு 10.5 வருது. 10.5ன்னா 5.25 வச்சு நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி கோடு போட்டு இங்கேருந்து வளைவு எடுத்துக்கணும். வளைவு வந்து எவ்வளோ வரணும், 1.25 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வளைவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்க சொல்ல 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். வளைவு வந்து ரொம்ப அழகாக ரவுண்டாக வரணும். எடுத்துக்கணும். இப்போ வந்து முன்கழுத்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். பின்கழுத்து வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். கீழே இருக்க பீஸ் வந்து பின்கழுத்து, மேலே இருக்க பீஸ் வந்து முன்கழுத்து. இப்போ இந்த கழுத்து வந்து நான் இது மாதிரி அருமானம் மாதிரி வைக்க போகிறேன். இந்த முக்கியமாக இதில் என்ன கவனிக்கணும்னா, நம்ம கிராஸ் எடுக்கணும். இப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஷோல்டரில் கிராஸ் எடுத்துக்கோங்க. கட் பண்ண சொல்ல மட்டும் இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. சுடிதாருக்கு இது மாதிரி கட் பண்ணியே ஆகணும். வளைவு வந்து நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, வந்து வளைவு வந்து இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு நம்ம பாடியினுடைய ஷேப் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சு மட்டும் வளைவு இப்படி எடுத்துக்கோங்க. வளைவு இது கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த அளவு வந்தால் தான் நம்ம தைக்க சொல்லவும் வந்து இந்த அளவுக்கு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வளைவு வரும். இந்த இடத்துல வந்து டாட் வரும். நீங்கள் வளைவு வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த வளைவு எந்த அளவுக்கு எடுக்கணும்னா அந்த 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு எடுத்தால் போதும். ரொம்ப எடுக்காதீங்க.
நார்மலாக எல்லாருக்கும் பாடி எப்படி வரும்னா இந்த வளைவு மாதிரி தான் வரும், இந்த ஷேப்பு தான் வரும். இந்த ஷேப் தான் வந்து நம்ம மார்பு கீழே இந்த செஸ்டாண்டு இப்படி எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து மார்புக்கு நேராக வரும், இந்த இடத்துல வந்து இடுப்பாண்டு வந்து வளைவு இப்படி வரும். இப்போ கட் பண்ணலாம். கழுத்து வச்சு நேராக கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸ் வாங்க, கிராஸ் வந்துடும். இந்த வளைவுல இருந்து இது மாதிரி வளைவு எடுத்துக்கோங்க. கை வளைவு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது முக்கியமாக என்னென்னா இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சுக்கு வளைவு எடுக்கணும். இது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அம்பர்லா சுடிதாருக்கு இது மாதிரி வளைவு எடுத்தால் தான் நம்ம போட சொல்ல, தச்சு போட சொல்ல அழகாக இருக்கும். இந்த அளவு வந்து 1 இன்ச்சாக இருக்கணும். இப்போ நான் முன்கழுத்து கட் பண்ணுறேன். இந்த பீஸ் இப்படியே தூக்கி வச்சுட்டு இங்கேயே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துணியவே அப்படியே மெயின் பீஸில் போட்டு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த துணி வந்து அந்த 3 மீட்டர் துணியிலேருந்து பாடி வரைக்கும் கட் பண்ணிக்கினேன். நான் அதுலேயே இருந்துச்சுன்னா 3 மீட்டர்லேயே நம்ம மடித்து போட்டு கட் பண்ணால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக வந்து கட் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவு வச்சு ஏற்கனவே இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லைனிங் அளவுக்கு வந்து மார்பு சுற்றளவு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் நீட்டாக. இது எப்படி மடித்து போடலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய உயரம் வச்சுருக்கேன் இல்லையா, இதை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நம்ம மடித்து போட்டுக்கலாம். இது மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம கட் பண்ண பாடி அளவை அப்படியே வைக்கலாம். அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தாண்டை மட்டும் கட் பண்ணாதீங்க. இது எப்படி லைனிங் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கிராஸ் அப்படியே நம்ம ஃபுல்லாக விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மேலே வந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ண இல்லையா, அந்த அளவு வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு இதே மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து மேலே ஷேப்பில் இருக்குதா அப்படியே கிராஸாக இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எப்படி லைனிங் வந்து ஜாயின் பண்ணணுன்றத நான் தைக்க சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாவாடை கட் பண்ணிக்கலாம். மடிச்சிக்கினேன். 3 மீட்டர் துணியில் வந்து 1/2 மீட்டர் வந்து பாடிக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி வந்து இது 2.5 மீட்டர் இருக்குது. இந்த 2.5 மீட்டர் துணி வந்து 2ஆக மடிச்சிட்டு இது வந்து அம்பர்லா சுடிதார்ன்றதுனால எப்படி பண்ணணும், இந்த கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா இந்த 2 பீஸாக, இந்த பீஸ் எடுத்துன்னு போய் இது மாதிரி போடணும். இது மாதிரி கிராஸாக அம்பர்லா மாதிரி போட்டால் தான் அம்பர்லா சுடிதாருக்கு அழகாக வரும். இந்த பீஸ் இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரிலாம் சுருக்கெல்லாம் இல்லாமல் மடிப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இதே அளவுக்கு நான் லைனிங் தான் இப்போவும் கட் பண்ணுறேன். இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. எடுக்க போகிறேன்னா ஏற்கனவே பாடி வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவே தான் பாருங்கள். இந்த கீழே இடுப்பு சுற்றல் வருது இல்லையா, இந்த அளவு வச்சு இது பண்ணால் இதை விட நான் 1 இன்ச்சு மைனஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே டாட் பிடிச்சிட்டா இந்த துணி எக்ஸ்ட்ரா, இந்த துணியினுடைய அளவு வந்து இப்போ டாட் பிடிச்சிட்டா கம்மியாகிடும் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு நான் வந்து கம்மியாக இந்த பாவாடை துணியிலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம அளவு எடுத்துக்கணுமா செக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருந்து இங்கே பி ஷேப்பில் போட்டுருக்கு இல்லையா, இங்கேருந்து எந்த அளவு வருதோ எடுக்குறியா,
12 வருதுன்னா இங்கேயும் 12 வருது. அப்போ நம்ம அளவு வந்து கரெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாடியை போட்டு நம்ம அப்படியே வளைவு எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாவாடையுடைய உயரம் வந்து இந்த கஸ்டமர் வந்து 28 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நான் 28 தான் வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குலாம் வைக்க போகிறதில்ல. ஏன்னா பாவாடையினுடைய அளவு வந்து நம்ம 2 இன்ச்சு இறக்குவோம். அப்போ அது மடித்து தைக்கிறது சரியாயிடும். 28ன்னா 28 வச்சுக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க 28. இங்கே ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு டேப்பை நகர்த்திக்கோங்க. மேலேயும் லைட்டாக நகர்த்துங்க. கீழே வந்து இன்னும் நல்லா அதிகமாக நகர்த்துங்க. மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம மேலேயே நகர்த்தணும், கீழே நகர்த்தணும். இப்படி நகர்த்தி பண்ணால் தான் அளவு கரெக்டாக வரும். ஒரே இடத்துல மேலே மட்டும் வச்சுட்டு கீழே அப்படியே நகர்த்தின்னு வந்தால் சரியாக வராது. இப்போ கடைசி வரைக்கும் 28 அளவு எடுத்தாச்சு. இது இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துடலாம். நீங்கள் கையை வச்சு இப்படி அழுத்தி வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குண்டூசி வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணிக்கிறது பாவாடை மாடல் வந்து இப்படி தான் வரும். அளவு இப்படி தான் வரும். வாங்க மெயின் பீஸ் கட் பண்ணலாம். இது லைனிங் கட் பண்ணியாச்சு. மெயின் பீஸ் கட் பண்ணலாம் வாங்க. நான் வந்து அம்பர்லா வந்து பாவாடை எப்படி மடித்து போடணுன்ட்டு லைனிங்லேயே காட்டிட்டேன். இப்போ வந்து மெயின் பீஸில் நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரியே தான் மடித்து போடணும். இதுவும் நான் இங்கிருந்து இதே அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே மட்டும் எப்போவுமே லைனிங்கை விட மெயின் டாப்பு கீழே இறக்கி இருக்கணும். அதுக்காக இருந்து மெயின் டாப் வந்து ஒரு 3 இன்ச்சு நான் இறக்கி வச்சுக்கிறேன். இதே அளவு வச்சு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதே அளவு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 பீஸும் தனித்தனியாக எடுக்கிறதுக்காக இங்கே ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி மேலே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கை வச்சு அழுத்தி கட் பண்ணிங்கன்னா துணி வந்து நகராது. இப்போ லைனிங் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சுடிதார் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். கை வந்து இப்படி வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்தி வச்சு கீழே வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது வச்சுக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக் தனியாக அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளையலாம் சுடிதார் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க துணியை வந்து நான் கை கட் பண்ண போகிறேன். இந்த 2 பீஸ் வந்து இப்படியே மடித்து போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். இப்போ கையினுடைய உயரம் வந்து கையினுடைய நீளம் வந்து 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
கையின் சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சுனா நம்ம 5.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டு கை சுற்றளவு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த அளவு வந்து கை சுற்றளவு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வளைவு எடுத்துக்கலாம். கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிச்சு தைக்கிறதுக்காக இதே அளவு வச்சு நம்ம வந்து மெயின் பீஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம்.